ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூரான பட்டு சாரியை வந்துட்டு எவ்வளோ சேஃப் அண்ட் நீட்டாக வந்துட்டு நம்ம ப்ரீ-ப்ளீட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நிறைய ப்ளீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ளீட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டு சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ. ஆக்சுவலி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பீகாக் கலர். நிறைய பேருக்கு இந்த கலர் பிடிக்கும். ஸோ எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஒரு பட்டு சாரியை எப்படி பர்ஃபெக்டாக வந்து நம்ம ப்ரீ-ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக புரியும். நிறைய பேருக்கு நம்மளுடைய பட்டு சாரியை வந்துட்டு அயன் பண்ணும்போது பேர்ன் ஆகிடுமான்றது நிறைய பயம் இருக்கும். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பேர்னஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் அயன் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சாரியை வந்துட்டு எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு செக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில சாரீஸில் எது முந்தானை எது உள்பகுதினே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம பல்லு ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான டெக்னிக் தான் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, டேபிள் டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முந்தானி பகுதி இந்த மாதிரி மேலே போட்டுட்டு உங்களுடைய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரொம்பவே குட்டியாக தான் எடுக்கிறேன். அப்போ தான் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி 12 ப்ளீட்ஸ் கிட்ட எடுக்க முடியும். நீங்கள் 12 ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க, 10 ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி 12 ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கைடன்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். இப்போ ப்ளீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு 12 ப்ளீட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கார்னரில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் எடுக்கும் போது கலையாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வந்து எல்லா ப்ளீட்ஸுமே அழகாக வச்சு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். பின் பண்ணும்போது இதிலே நமக்கு வந்துட்டு சாரீ வந்து ஹூக்ஸில் நிறைய மாட்டிக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஹூக்ஸ் வந்து நடுவில் மாட்டிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாரீ டேமேஜும் ஆகுது. அது எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் சாரீ பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு பால் போட்டுக்கோங்க. பால் மீன்ஸ் ஒரு பேர்ல்ஸ் மாதிரி மணி வருது இல்லையா, அந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டு சாரியில் வந்துட்டு பிந்தி செட் பண்ணிவிட்டு, அதாவது பொட்டு அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி பொட்டு நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேஃப்டி பின்னில் வந்து சாரீ மாட்டாமல் இருக்கும், கிழியாமையும் இருக்கும். இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி குட்டி ப்ளீட்ஸுன்றதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் ஒரு 6-7 ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா குயிக்காக பண்ணிட முடியும். ஆனால் கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் எடுக்கும் போது டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அது எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டும் என்னோடய ஹைட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அயன் பண்ணி பார்க்கலாம். அயன் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பயம் சாரீ பேர்ன் ஆகாமல் இருக்கணும். ஸோ சாரீ பேர்ன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து போடுறதுக்கு ஹீட் ப்ரொடெக்டிவ் மேட்டுன்னு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹீட் ப்ரொடெக்டிவ் மேட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்டை வந்து எந்த பகுதியில் நீங்கள் அயன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணும் போது ஹீட் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. உங்களோட அயன் பாக்ஸில் சில்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு பண்ணாலே போதும். உங்களோட ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எப்போவுமே பட்டு சாரீ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஸ்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நேச்சுரல் லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ப்ளீட்ஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ வந்துட்டு நீட் அண்ட் ஷார்ப்பாக இருக்குன்னு. நீங்கள் பின்னே போடாமையே நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான பல்லு ப்ளீட்ஸை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ப்ளீட்.
செஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ப்ளீட்ஸுமே உங்களோட கை விரல்களை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த மடிப்பை வந்து அழகாக வெளியில் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சைடு மறையும். எதுக்காக இந்த செஸ்ட் ப்ளீட்டை நம்ம அயன் பண்ணுறோன்ற ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு சாரீ ட்ரை பண்ணும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு செஸ்ட் அண்ட் ஹிப் வந்து நல்லா தெரியும். ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பொசிஷன் வந்து உங்களுக்கு மாறாது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். இப்போ உங்களோட சாரீ வந்துட்டு சில பேருக்கு அயன் பண்ண பிடிக்கலைன்னா நார்மலாக கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஸ்டாக அயன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் மாறாது, நீட்டாகவும் இருக்கும். மேலே ஏதாச்சும் நீங்கள் ஜுவல் போடுறீங்க அப்படின்னாலுமே டக்குன்னு வந்துட்டு உள்ளே போயிடாது, ரொம்ப வந்துட்டு பஃபியாகவும் இருக்காது, அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு அயன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். சென்டர் ப்ளீட் வந்து குட்டி குட்டியாக எடுங்க, அப்போ தான் நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக நம்ம சாரீ கட்டும் போது 4 ப்ளீட்டோ 5 ப்ளீட்டு தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஆனால் இந்த ப்ரீ ப்ளீட்டிங்கில் மட்டும்தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கும் போது நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ட்ரேப் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு எலிகண்ட்டாக இருக்கும் அண்ட் நிறைய ப்ளீட்ஸும் இருக்கும். ஸோ இப்போ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ப்ளீட்ஸும் எடுக்கிறோம். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏனோ தானோன்னு எடுத்து பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அது எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது பொசிஷன் மாறாது. அதுக்கப்புறம் சாரியோட பார்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி ஒரு ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரீ ப்ளீட்டிங்க்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டாகவும் நீங்கள் மடிப்பெடுக்க முடியும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக எப்படி மடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டாக அலைன் பண்ணி பொறுமையாக மடித்து எடுத்து பின் பண்ணுங்கள். பின் பண்ணும்போது மேலே ஒரு பின், சென்டரில் ஒரு பின், கீழே ஒரு பின். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3-4 பின்னாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கலையாமல் இருக்கும். சில சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டு சாரீ வந்து இது சாஃப்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. சில சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பவுன்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ப்ளீட்ஸ்லாம் வச்சு பண்ணாலுமே கையில் ப்ரெஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு அது மடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹார்டான சாரீக்கு தான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்க சாரீஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாகவே உங்கள் கையில் கூட ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பின் வந்து குத்தும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாரீ டக்கின் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் உங்களோட பெல்லி பட்டனுக்கு கீழே வந்து ஒரு பின் குத்துவீங்க இல்லையா, அது கொஞ்சம் முன்னாடியே குத்திக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு கைடன்ஸாக இருக்கும். சாரீ வந்து கட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்ததுனால எனக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் லீனாக இருக்க பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் நிறையா வரும். குண்டாக இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம சாரியை திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பின மாதிரி போட்டுட்டு உள் சுத்தை ஃபஸ்ட்டு எடுத்து மடிச்சிடலாம். நம்ம சென்டர் ப்ளீட்டை எப்போவுமே கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த உள் சுத்தை வந்துட்டு ஒரு 2-3 மடிப்பாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடிக்கும் போது வெளியில் எதுவும் துணி வராத மாதிரி பார்த்து நீங்கள் மடிங்க. பல்லு ப்ளீட்டையும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்லேயே நம்ம வந்து நிறைய விதம் இருக்குது நம்ம இந்த மடிக்கிற விதம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்லு ப்ளீட் கசங்காமல் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜிக்ஸாக்காக மடிப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பொறுமையாக இழுத்து இப்படி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக மடித்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த செஸ்ட் ப்ளீட்டை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
பாக்ஸ் மாதிரி ஈக்குவலாக ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பாக்ஸ் கார்னரில் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க பல்லு ப்ளீட்டை வந்து 2-3 மடிப்பாக மடித்து உள்ள ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் டக்கின் பண்ணி டைட்டாக வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து கவனமாக பார்த்து பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ எஸ், என்னோடய பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த சாரீ கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லைட் வெயிட்டாகவும் இருந்தது. இந்த சாரீ ப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்களோட பட்டு சாரியை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் சாரீ ட்ரைப் பண்ணணுன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சாரியே கட்ட தெரியாது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்கள் சாரியை ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் பண்ணி ரொம்ப சேஃப் அண்ட் நீட்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியான சாரீனாலுமே நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தாராளமாக இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணணும்னு நினச்சாலுமே நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.